அத்தை, அவரை மன்னிச்சிருங்க. அத்தை, எத்தனையோ பேரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிடுறாங்க. ஆனா அவரு தாலி கட்டினதை தவிர உங்க பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. அதுவுமே காதல சொல்ல தைரியம் இல்லாம செஞ்ச தப்புதான் அது. மத்தபடி அவரோட சுண்டு விரல் கூட துளசி மேல பட்டிருக்காது. இப்பவும் கண்ணியமா துளசிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உனக்கே தெரியும்ல அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனை நான் என் புள்ள மாதிரி தானே பார்த்தேன். அது எல்லாத்தையும் உடைச்சிட்டான்டா அவன். இல்ல, நான் இனிமே அவன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். வேண்டாம், அவனுக்காக யாரும் வந்து என்கிட்ட பேச வேண்டாம். புரிஞ்சுதா? வேண்டாம் அத்தை. ஆமாண்டா, உன் பொண்டாட்டிய முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. என்னங்க என்ன ப்ரோ பேசுற? டேய், ஏண்டா இப்படி தப்பா யோசிக்கிற? அப்பா, காயப்பட்டவன் நான். உங்களை அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த வலி. அவன் அக்கா மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போலனா நான் பட்ட அவமானத்துக்கு இப்பவே நான் செத்துருவேன். அன்னைக்காவது நான் விஷ பாட்டில தான் எடுத்தேன். ஆனா இன்னைக்கு நான் சத்தியமா விஷத்தை குடிச்சிருவேன். இல்லன்னா நடு வீட்லயே மண்ணெண்ணைய ஊத்திட்டு கொளுத்திப்பேன். என்னங்க பேசுறீங்க? என்னடா இது? ஒரு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும் போது அதை எப்படி அணைச்சு முடிக்கணும்னு பார்க்காம இன்னும் அதை பெருசு பண்ண முயற்சி பண்றியா நீ? இதெல்லாம் வேண்டாம், விடு. அம்மா, இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. இருங்க வரேன். ரகு, அண்ணா அண்ணா என்னங்க சொல்லுங்க. என்னடா இது? கேசவா, உன் பொண்டாட்டி அவ வீட்டுக்கு போக சொல்றியா? இல்ல நான் இங்கேயே மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கவா? அண்ணா, டேய், உனக்கு உன் அண்ணன் முக்கியமா இல்ல உன் பொண்டாட்டி முக்கியமான்னு இப்பவே முடிவு பண்ணிக்க. ப்ரோ கீழே போடு ப்ரோ, பேசிக்கலாம் நம்ம. இதெல்லாம் சரியா வராது. கேட்க மாட்டியா நீ? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மான ரோஷம் இல்ல? உன் தம்பி எங்க குடும்பமானத்தை வாங்குவான், நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பியா? ப்ரோ, என்ன கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? போவடியா? ப்ரோ போமாட்ட. உனக்கெல்லாம் இப்படி சொன்னா சரியா வராது. வரேங்க. ப்ரோ அண்ணா, இந்தா உன் பெட்டி எடுத்துட்டு கிளம்பு. அவன் கேட்க மாட்டான்டி, கேட்கவே மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருக்காவ. சூதுவாது தெரியாத பிள்ளையா இருந்தான் என் மகன். அவனை பைத்தியக்காரனா மாத்திட்டா.
அவனை எப்படி நான் இதுல இருந்து மீட்க போறேன்னே தெரியல. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், என் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்த அந்த குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது, நாசமா போயிடணும். அம்மா திட்டாதீங்க, விடுங்கம்மா. டேய் சும்மா இருடா, அவங்களுக்கெல்லாம் இறக்கமே பார்க்க கூடாது. ஈஸ்வரமூர்த்தி, அன்னைக்கே நான் சொல்லல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொன்னேன்ல. அந்த குடும்பத்தோட நமக்கு சகவாசம் வேண்டான்னு. அவங்க எல்லாம் விஷம், உள்ள வந்தா குடும்பத்தையே கெடுத்துருவான். இன்னைக்கு அது நடந்துருச்சுல்ல. தீபா, நீ அழாதம்மா. அப்பா நான் இருக்க, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அவனும் அந்த பொண்ணும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும். யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, யாரா இருந்தாலும் நான் தலைமொழிகிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பா அவன் போயிட்டானா அடுத்து நம்ம ராஜ்யம்தான். இனிமே இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு என் புருஷன் மட்டும்தான். மீனாட்சி, நீ போட்ட கணக்கு ஒன்று கூட மிஸ் ஆகாம நடக்குதுடி. பெரிய ஆளுதாண்டி நீ.